காலையில எழுந்ததும் இந்த ஒரு பொருளை தொடாதீங்க, தர்த்திரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். பெண்கள் காலையில எழுந்ததும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு அந்த காலத்துல முன்னோர்கள் சொன்னாங்க. அது அவங்க வாழ்க்கையில கடைபிடித்தாங்க. நம்ம இப்ப செய்ய முடியல. பெண்கள் படுக்கையை விட்டு எந்திரிச்சதும் அப்படியே நேரா கிச்சனுக்கு போகக்கூடாது. முதல்ல குளியலறைக்கு போய் காலை கடன்களை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துதான் செய்யணுங்கிறாங்க. அது நம்மளால முடியாது. ஏன்னா இதெல்லாம் வாயில சொல்லலாம், அதை நம்ம கடைபிடிக்க முடியாது. நேரமின்மை காரணமாக, சூழ்நிலை காரணமாக முடிகிறவங்க செய்யலாம், முடியாதவங்க சூழ்நிலை காரணமாக அந்த காலையில குளிக்கிறத மட்டும் விட்டுட்டு மற்றது காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு பல்ல தேய்ச்சிட்டு முகத்தை அலம்பிட்டு தண்ணியை எடுத்து லேசா உச்சந்தலையில தெளிச்சுக்கிட்டு அதற்கு பிறகு முகத்தை தொடச்சிட்டு கண்ணாடியில முகத்தை முதல்ல பார்க்கணும். தலைவிரிகோலமா இருந்தது அப்படின்னா முடிய முதல்ல லேசா அப்படியே திருத்திக்கிட்டு தலை சீவாட்டி கூட அதற்கு பிறகு தலையில வாடிய பூவெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை முதல்ல எடுத்துருங்க. நெத்தியில பொட்டு இருக்கான்னு பாருங்க. சுமங்கலி பெண்கள் பொட்டு இல்லாம கிச்சனுக்கு போய் செய்யாதீங்க. கிச்சன்ல நேரா நம்ம படுக்கையை விட்டு எந்திரிச்சு நேரா போய் செஞ்சோம் அப்படின்னா தரித்திரம் தான் வரும். ஏன்னா அந்த சமையல் அறையில அன்னபூரணியும் அக்னி தேவனும் இருக்கக்கூடிய இடம். அதுவும் மாதவிடாய் நாட்கள், சில தீட்டு நாட்கள்ல நேரா குளிச்சுட்டு அதற்கு பிறகு சமையல் அறைக்கு போங்க. பெண் பிள்ளைகள்லாம் இதை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். அப்படியே போய் செய்யாதீங்க. 2 கதவு இருக்கிற வீடா இருந்தா முதல்ல பின்புற கதவை திறங்க, அதற்கப்புறம் முன்புற கதவை திறங்க. வலது கையால தான் வாசல் கதவை திறக்கணும். நம்ம தலைவிரிகோலமா நம்ம வெளியே போய் கதவை திறக்கிறோம் அப்படின்னா வீட்டுக்கு கதவை திறந்த உடனே மகாலட்சுமி வருவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்படி அலங்கோலமா போய் அந்த கதவை திறக்கிறப்ப நம்ம வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வரமாட்டாள் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவனை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம்தான் பல் தேய்க்கிற பழக்கமே இருக்கு. இது ரொம்ப ரொம்ப தவறான பழக்கம். காலையில எழுந்ததும் தயவு செஞ்சு பல் தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் முகத்தை கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய ஆரம்பிங்க. குளிச்சுட்டு தான் சமையல் அறைக்கு போகணும் அப்படிங்கறத அந்த காலத்துல கடைபிடித்தாங்க. இப்ப நம்மளால முடியலனாலும் இந்த மாதிரி பல் கூட தேய்க்காம இருக்காதீங்க. மூதேவியானவள் நம்ம வீட்டுக்கு வருவா, தர்த்திரத்தை நீங்களே அழைத்து வருவதற்கு இதெல்லாம் சமம். சரி, காலையில எழுந்ததும் பார்க்க வேண்டிய பொருள்னு இருக்கு. அது என்ன அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்கு. அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியல அப்படின்னாலும் காலையில எழுந்ததும் உங்க உள்ளங்கைய பாருங்க. மகாலட்சுமியானவள் நம்ம உள்ளங்கையில குடியிருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உள்ளங்கைய பாருங்க. தலகாணிக்கு அடியில வெள்ளி காயின் ஒண்ணு எப்பவும் வச்சிருங்க. அதுல மகாலட்சுமி உருவம் இருக்கணும். அதை நல்லா தொட்டு பார்த்து உணர்ந்து நமக்கு பணவரவு அதிகரிக்கும், நம்ம வீட்டுல மகாலட்சுமி தங்குவாள் அப்படின்னு அதை மனதார நினைத்து அதை உணர்ந்து ஒரு நிமிடம் பாருங்க. அதற்கு பிறகு படுக்கையில இருந்து எழுந்திரிச்சு போங்க. முதல்ல போய் பார்க்க வேண்டிய பொருள், தொட வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி பல் விளக்கி முகத்தை கழுவி பொட்டு வச்சுக்கணும். அதற்கு பிறகுதான் நம்ம எதையும் செய்யணும். முதல்ல அரிசி பானையில இருக்கக்கூடிய அரிசியை தொட்டு பாருங்க. அன்னபூர்ணியானவள் இருக்கக்கூடிய அந்த அரிசியில மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய அந்த அரிசியை எடுத்து தொட்டு பார்த்துட்டு நம்ம எப்படியும் காலையில அரிசி ஊற வைப்போம். அந்த அரிசியை எடுத்து முதல்ல வச்சிருங்க ஒரு பாத்திரத்துல. கழுவி வைக்கிறதுனாலும் சரி, இல்லை எடுத்து வச்சாலும் சரி, அந்த அரிசியை எடுத்து வச்சிருங்க. அதற்கு பிறகு மகாலட்சுமி இருக்கக்கூடிய 108 பொருட்கள்ல ஒன்றான கல்லுப்பு, அந்த கல்லுப்பை கையில எடுங்க. இந்த கல்லுப்பை பத்தி நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கல்லுப்பை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் மகாலட்சுமி நம்ம வீட்டுல இருப்பா. இந்த கல்லுப்பை கீழே சிந்தக்கூடாது, வெள்ளிக்கிழமையில உப்பு வாங்கணும், இப்படிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால இந்த கல்லுப்பை முதல்ல கையில எடுத்து அதை இப்படி கையில பார்த்துட்டு அந்த இதுலயே நீங்க வச்சாலும் சரி. அடுத்து இந்த சமையலறைக்குள்ள நம்ம நுழையிறப்பயே அந்த சமையலறை சுத்தமா இருக்கணும். அதுல இருந்து ஒரு கெட்ட நாத்தம்லாம் வரக்கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா நைட்ல சிங்க்ல அப்படியே பாத்திரத்தை போட்டு வச்சிருவாங்க. அதுவும் அந்த எச்சில் பாத்திரத்தோட சாப்பிட்டு, அல்லது அந்த சாம்பார் இருக்கக்கூடிய கிண்ணம், அப்படி நிறைய பாத்திரங்கள்லாம் அப்படியே போட்டு வச்சிருவாங்க. பார்க்க அப்படியே ஏதோ ஹோட்டல்ல கிடக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருக்கவே கூடாது. நீங்க ஆள் வச்சிருக்கீங்க, சர்வன்ட் மெய்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நைட்டு பாத்திரம் தேய்க்க முடியல அப்படின்னா பரவாயில்ல. அதை ஒரு லேசா ஒரு கழுவிட்டு ஒரு சின்ன அன்னக்கூடை இருக்குதுன்னா அதுல போட்டு வச்சிருங்க. அப்படியே அந்த சாதம், அந்த குழம்பு இதோட அப்படியே வைக்காதீங்க. சரி, காலையில எழுந்ததும் தொடக்கூடாத பொருள் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு கேக்குறீங்களா? என்னன்னா புளி. புளிக்கும் சாஸ்திரத்துல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வாசப்படியில பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம்,
பச்சை மிளகாய் கட்டி வைப்பாங்க. அது எதற்கு அப்படின்னா, அந்த எலுமிச்சம்பழமும் பச்சை மிளகாவும் மூதேவிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டுட்டு நிலவாசப்படியில் நம்ம கட்டி வச்சிருந்தோம்னா அதை சாப்பிட்டு அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதனால இந்த புளிப்பு சுவையானது மூதேவிக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. அதனால காலையில எழுந்ததும் இந்த புளியை வந்து ஊற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புளியை வந்து நம்ம தொடக்கூடாது. அடுத்து அரிசி கழுவி வச்ச தண்ணி இருந்தது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் அரிசியை வடிக்கிறவங்களா இருந்தாலும் அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் பக்கத்துல பசுமாடு இருக்கிறவங்க அந்த தண்ணியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தினம் அது மாதிரி கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கும். பசுமாட்டுக்கு தானம் பண்ணுவது அவ்வளவு நல்லது. அதனால அதை முடிகிறவங்க செய்யுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை நம்ம செய்யாம இருந்தோம்னாவே வீட்டில் வந்து தரித்திரம் வராது, பணம் பெருகும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.